அந்த ஸ்பார்க் பாட்ல அந்த டிஏஜிங் பார்த்தப்போ அது பேசு பொருளா மாறி இருந்தது. விஜய்க்கு வந்து இது செட் ஆகல, சரியான ஒரு சிஜிஐ பண்ணல அப்படிங்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுல வந்துட்டு அவங்க டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு டெக்னாலஜி தமிழ் சினிமாக்கு முதல்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது ஹாப்பினாலும் அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. டெக்னிக்ஸும் டைமும் தான் இதற்கான இந்த அவுட்புட்கான வில்லனா நான் பார்க்கறேன். ஏன்னா ஹாலிவுட் படங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து அவெஞ்சர்ஸ்க்கு வேலை பார்த்தாங்க, மார்வலுக்கு வேலை பார்த்தாங்க, ஹாலிவுட்க்கு வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விட்டுருங்க. ஹாலிவுட்ல அந்த படத்துக்கு அவெஞ்சர்ஸ்க்கு அவங்களுக்கு 3 இயர்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த டைம் லைனை கொடுத்தா, ஏன்னா தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய டைம் லைன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நமக்கே தெரியும், கோட் அனௌன்ஸ் பண்ணி 6 மந்த் கூட ஆகல. தமிழ் சினிமால ஒரு பந்தா பிரச்சனை இருக்கு, மார்க்கெட்டிங். நாங்க இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயம் தெரியாததுனால நாங்க கேன்ஸ்ல போய் எங்க படம் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. பட் நீங்க கேன்ஸ்ல ஒரு கேட்டகரி இருக்கு, பணம் கட்டினீங்கன்னா உங்க படத்தை போடுவாங்க. ஒன் இந்தியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று கோட் படத்துல இருந்து ஸ்பார்க் படம் பாடல் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுல விஜயனுடைய டிஏஜிங் பண்ணிருக்கக்கூடிய ஃபேக்டர் அப்படிங்கிறது நிறைய சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருந்தது. ஸோ அந்த சிஜிஐ பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சைபர் சமூக ஆர்வலர் வினோத் ஆறுமுகம் இணைஞ்சிருக்காரு. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்பார்க் இந்த பாட்டு நேத்து வெளியாகி இருக்கும்போது நம்ம கோட் படம் பத்தின எல்லா அப்டேட்ஸும் வரும்போது இதுல வந்து விஜய்க்கு டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபுமே வந்து அந்த சிஜிஐனுடைய ஆபீஸ்ல இருந்து அலுவலகம் போட்டோ வெளியிட்டு அவெஞ்சர்ஸ் மூவிக்கு பண்ணவங்க தான் இங்க சிஜிஐ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு போட்டோலாம் வந்திருந்தது. பட் ஆனா நேத்து அந்த ஸ்பார்க் பாட்ல அந்த டிஏஜிங் பார்த்தப்போ அது பேசு பொருளா மாறி இருந்தது. விஜய்க்கு வந்து இது செட் ஆகல, சரியான ஒரு சிஜிஐ பண்ணல அப்படிங்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு வந்து டெக்னாலஜி அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆஸ் ஏ விஜய் ஃபேனா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இப்போ லியோல அவருடைய லுக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுல வந்துட்டு அவங்க டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு டெக்னாலஜி தமிழ் சினிமாக்கு முதல்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது ஹாப்பினாலும் அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இல்ல என்ன இன்னொரு வரியான விஷயம், இது எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். நம்ம டெக்னாலஜி புதுசா எடுத்துட்டு வரும்போது இது இது ஆன்டிசிபேட் பண்றதுதான். பட் இதுல இன்னொரு விஷயமும் என்னன்னா, ஓகே நியூ டெக்னாலஜி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இத அவங்க எவ்வளவு மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு எக்ஸாக்டா இப்ப நம்ம ஒரு ஒரு சின்ன விஷுவல் தான் பார்த்திருக்கோம். மேபி இந்த விஷுவல்ல அது சரியில்லை அப்படின்னு நம்ம விமர்சனம் எல்லாம் வச்சா கூட இந்த இந்த இதுவை வந்து அவங்க ஸ்கிரீன் பிளேல எங்க எடுத்துட்டு வர போறாங்க, அங்க வந்து என்ன மாதிரியான விஷுவல்ஸ் அவங்க ரியலா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இதனுடைய இம்பாக்ட் மாறலாம். பட் பேசிக்கா பார்க்கும்போது எனக்கு உடனே பார்த்த உடனே வந்துட்டு they would have done better. ஏன்னா ஒரு விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது அவருடைய பிசிக் எல்லாம் வச்சு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க இந்த படத்துல இது விஷுவல்ஸா ஸ்டோரியில யூஸ் பண்ண போறாங்கன்னா தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு அது வந்து பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிப் பண்ணிடக்கூடாது இல்லையா? சோ அந்த ஆங்கிள் இருந்தும் வந்துட்டு they should have done better அப்படிதான் தோணுது எனக்கு. லைக் இப்போ இந்த இதுக்கு டிஏஜிங் பண்ண சிஜிஐ நிறுவனம் அப்படிங்கிறது ஹாலிவுட் படங்கள், பெரிய பெரிய படங்கள், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரியான படங்களுக்கு சிஜிஐ பண்ண ஒரு நிறுவனம் அப்படிங்கறத படக்குழுவினரே சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது அதுல ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இது என்னன்னா டெக்னிக்கலா பார்க்கணும். இது வந்துட்டு நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் இந்த கேள்வியை. இது கொஞ்சம் டீடைலா பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க எனி டெக்னாலஜி சினிமால ஒர்க் அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி, ரெண்டாவது பட்ஜெட், மூணாவது டைம், நாலாவது டெக்னிக்ஸ். இந்த நாலுமே கரெக்டா செட் ஆனா உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். நீங்க வந்துட்டு எந்த டெக்னாலஜி இருந்தாலும் பணம் கொடுக்கணும். சோ எனக்கு எனக்கு இந்த படத்துல பணம் ஒரு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. சோ பட்ஜெட்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. டெக்னாலஜியும் ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்னி வந்துட்டு ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு
நியூரல் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வைஸே உங்க லெட் டவுன் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு. டெக்னிக்ஸும் டைமும் தான் இதற்கான இந்த அவுட்புட்டுக்கான வில்லனா நான் பார்க்கறது. ஏன்னா நம்ம ஹாரிசன் ஃபோர்டை வச்சு வந்து இண்டியானா ஜோன்ஸ் 5 அத வந்து அவரு கிட்டத்தட்ட இப்ப 70 வயசு டிஏஜிங் பண்ணி 30 வயசு ஆக்கியிருக்காங்க. சாமுவேல் எல் ஜாக்சன் மார்வல் பிலிம்ல அந்த மாதிரி வந்து சின்ன வயசு ஆக்கியிருக்காங்க. ஆனா ஹாலிவுட் படங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க டைம் எடுத்துப்பாங்க. நீங்க அந்த இண்டியானா ஜோன்ஸ் 5 வந்து 3 இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜில ஏஐ பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நீங்க எவ்வளவு டைம் கிராஃபிக்ஸ்க்கும் சரி ஏஐக்கும் நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு பெட்டர் அவுட்புட் நீங்க இருக்கலாம். இன்னொன்னு இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இப்ப இந்த இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஏஐல டீப் ஃபேக். இது வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் ஏ கம்ப்ளீட் டெக்னாலஜி பேக்கா நம்ம கையில வேற வரல. இப்பதான் அதுவும் எவால்வ் ஆகுது. நீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அதுக்கு கொடுக்க நிறைய டைம் கொடுக்க அது அவுட்புட் நல்லா கொடுக்குது. பட் ரொம்ப டைம் கம்மியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா டிசப்பாயிண்டிங் அவுட்புட் வரும். ஸோ நான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவெஞ்சர்ஸ்க்கு வேலை பார்த்தாங்க, மார்வலுக்கு வேலை பார்த்தாங்க, ஹாலிவுட்க்கு வேலை பார்த்தாங்க அப்படிங்கறதுலாம் ரெண்டாவது விட்டுருங்க. ஹாலிவுட்ல அந்த படத்துக்கு அவெஞ்சர்ஸ்க்கு அவங்களுக்கு 3 இயர்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த டைம் லைனை கொடுத்ததா, ஏன்னா தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய டைம் லைன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நமக்கே தெரியும் கோட் அனௌன்ஸ் பண்ணி 6 மந்த் கூட ஆகல. சோ இந்த டைம் லைன் கொடுக்கும் போதுட்டு எவன் த டைரக்டர் டீம் எல்லாருமே அவங்க வந்து இந்த டைம் லைன் மெஷர் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் பண்ணும்போதுட்டு அவங்க தேவிட கம் டு எ காம்ப்ரமைசிங் பாயிண்ட். இல்ல இது வரைக்கும் போதும், ஏன்னா நமக்கு டைம் தான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது அவெஞ்சர்ஸ் கிராஃபிக்ஸ் யூனிட் பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க அப்படின்னாலும் அதற்கான ஃபேக்டர்ஸ் கரெக்டான பட்ஜெட்டு, கரெக்டான டெக்னாலஜி, கரெக்டான டைம் கொடுத்தோம்னா அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். லாஸ்டா வந்து டெக்னிக்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நீங்க இப்போ இந்த படம் இருக்கு இல்லையா, கமல் வந்து குள்ளமா நடிச்சிருப்பாரு, அபூர்வ சகோதரர். நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அன்னைக்கு இருந்த டிஜிட்டல் கிராபிக்ஸ் மட்டும் உங்களை வந்து கமலை குள்ளமா கட்டாது. சினிமாட்டோகிராஃபரும் லைட்டிங்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கா வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது மேபி யூஸ் ஆஃப் லைட்டா இருக்கலாம், இல்ல யூஸ் ஆஃப் கலர்ஸா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு படத்தை நீங்க எடுக்கும் போது நம்ம ஒரு புதுமையா ஒரு விஷயம் பண்ணும்போது அது கொஞ்சம் இதுவா போக வாய்ப்பு இருக்கும் போதுட்டு அங்க டெக்னிக்ஸ் அந்த டைரக்டரும் அந்த சினிமாட்டோகிராஃபரும் ஒரு டெக்னிக்ஸ், அந்த காஸ்டியூம் டிசைனர், அந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றது மூலமா நம்மள நம்ப வச்சிருவாங்க கமல் குள்ளமா இருக்காரு அப்படிங்கிற. சோ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பாட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, டீப் ஃபேக்ல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, மூமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் போது அது வந்துட்டு ரொம்ப லிமிட்டட். அது அந்த ரியலிஸ்டிக் வந்து நீங்க உங்க போட்டோவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டோ ரியலிஸ்டிக்கா கொடுக்கும். ஏன்னா அது ஸ்டாட்டிக் இமேஜ். நீங்க மோஷன்ஸ் ஏஐக்கு கொடுக்க அதனுடைய அவுட்புட் வந்து பயங்கரமா மாற ஆரம்பிச்சிடும். சோ நீங்க அந்த அவுட்புட்டை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க நிறைய டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அப்பதான் அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஸோ லிமிட்டட் டைம், அதிகமான மூமெண்ட்ஸ் இருந்ததுனால கூட மேபி நமக்கு வந்து இப்போ அதே இமேஜ் ஸ்டாட்டிக்ல சில போட்டோஸ் எடுத்து போடுறாங்க, அது சூப்பரா இருக்கு. அதேதான் நம்ம இப்போ நல்லா இல்லைங்க இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னு சொல்ற அதே விஜயினுடைய போட்டோஸ் ஒரு ஃப்ரேம்ஸ்ல எடுத்து பார்த்தா அழகா இருக்கு. அப்ப அது ஸ்டாட்டிக்ல நல்லா அவுட்புட் கொடுக்கும். மேபி இது நமக்கு வந்துட்டு விஷுவல்ஸா சீன்ல ஒரு வந்து நிக்கிற மாதிரி டைலாக் பேசுற மாதிரில நல்லா இருக்கலாம் பாக்குறதுக்கு. அந்த மூமெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனால ஏஐ கொஞ்சம் சொதப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன். நான் இந்த கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட் நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸுக்கு பண்ணவங்க இது இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப நாளா தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய இதுல வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா விக்டிம்ஸா பார்க்கணும். திஸ் பீப்புள்ஸ் வந்து ஏமாத்திடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவெஞ்சர்ஸ்னு ஒரு படம் எடுத்துப்போம், ஆர் நீங்க வந்து ஒரு மார்வல் படம் எடுத்துப்போம். அதுக்கு கிராபிக்ஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்துட்டு அவங்களே ஒருத்தர் பண்ண முடியாது, அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் வேணும். சோ துண்டு துண்டா சங்க்ஸா வந்துட்டு கிளிப்ஸ வந்துட்டு அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க.
இப்போ ஓகே. ஒரு மார்வெலோ அவெஞ்சர்ஸோ இல்ல வந்து பேட்மேன் ஏதோ ஒரு படத்துக்கு வந்துட்டு நீங்க அந்த கிராபிக்ஸ் எங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுல ஒரு ஒரு 5ல இருந்து 10 கம்பெனிஸாவது அதுல இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 to 5 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 ம். மினிட்ஸ் கொடுத்து கிராபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சைனா, பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், இந்தியா இது ம். வந்துட்டு ஐஎஸ் கிராபிக்ஸ் மார்க்கெட். ஏன்னா இங்க ஓகே. கொஞ்சம் காஸ்டும் கம்மி. ம். இவங்க சம்பளமும் கம்மியா தான் வாங்குவாங்க ம். அப்படிங்கறதுனால. சோ நீங்க ஒரு படம்னு எடுத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மட்டும் வேலை பார்க்காது. அந்த ம். கம்பெனிக்கு கீழ பல பேர் வேலை பார்த்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ தமிழ் சினிமால எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாங்க தான் மொத்த படத்துக்குமே பண்ணோம் அப்படிங்கிற மாரி இவங்க கிட்ட மார்க்கெட் பண்ணிடுவாங்க. ம். நாங்க தான் இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹாலிவுட்ல போயிட்டு ஒரு சின்ன ஆபீஸ் ஒண்ணு ஓப்பன் பண்ணிப்பாங்க. எங்களது ஓகே. ஹாலிவுட்ல இருக்கு இந்த கம்பெனி. நாங்க ம். தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப சினிமாக்கு தமிழ் சினிமால ஒரு பந்தா பிரச்சனை ஒண்ணு இருக்கு மார்க்கெட்டிங்க்கு. ம். நாங்க இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயம் தெரியாததுனால நாங்க கேன்ஸ்ல போய் எங்க படம் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. ஓகே. பட் நீங்க கேன்ஸ்ல ஒரு கேட்டகரி இருக்கு. பணம் கட்டுனீங்கன்னா உங்க படத்த போடுவாங்க. ம். அது நெறைய பேருக்கு இங்க தெரியாது. ம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பந்தா ப்ரமோஷனுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்ஸ்ல எங்க படத்த நாங்க போட்டோம் அப்டின்னுவாங்க. அது ம். காசு குடுத்தா யார் படத்தையும் போடுவாங்க. ம். எங்க இதோ வந்துட்டு எங்க படத்த வந்து ஆஸ்கர்லுக்கு கேட்டிருக்காங்க. இல்ல ம். ஆஸ்கருக்கு செலக்ட் ஆகியிருக்கு. அ அப்படின்லாம் இவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி என்னன்னா, இந்த ம். படத்துக்கு வந்து ஹாலிவுட் ஸ்டண்ட்மேன்ஸ் வேல பார்த்திருக்காங்க. ஓகே. ஹாலிவுட் கிராபிக்ஸ் கம்பெனி வேல பார்த்திருக்கு அப்படிங்கிறது. ம். ஆனா, நீங்க வந்துட்டு அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு நல்லா தான் இருக்கு. ம். பேசுறதுக்கும் நல்லா இருக்கு இல்லையா? தமிழ் சினிமா அடுத்த ஒரு ஃபேன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? ம். இது அவெஞ்சர்ஸ்க்கு பண்ணவங்க இந்த படத்துக்கு விஜய் படத்துக்கு பண்றாங்க. இல்ல வந்துட்டு மார்வெலுக்கு பண்ணவங்க அஜித் படத்துக்கு பண்றாங்க. ஃபேன்ஸ்க்கு ஒரு குஷியா இருக்கும். மார்க்கெட் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்கும். பட் ம். ரியல் திங் இஸ் நீங்க ஹாலிவுட் அப்படின்னு சொல்றதுனாலலாம் ஹாலிவுட் அவுட்புட் வராது. ம். அகைன் நீங்க அப்ப அதுக்கான அவங்க ஹாலிவுட்ல வந்துட்டு ஆ, ஒரு அனிமேஷன் படத்தையோ, கிராபிக்ஸ் படத்தையோ 5 இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்கேயே எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பாகுபலிய மோர் தென் 3 இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ம். ஷூட்டிங்க்கு நாட்கள் கம்மியா இருக்கும். ஆனா அந்த கிராபிக்ஸ் அத போட்டு அதனுடைய அவுட்புட் எடுக்கிறதுக்கு தான் டைம் அதிகமாகும். ம். சோ, நீங்க வந்து ஹாலிவுட்ல இருந்து நாங்க இன்வால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அது ம். காசு குடுத்தா உங்களுக்கு ஹாலிவுட்ல ஸ்டண்ட் மேன் வருவாரு, மேக்கப் மேன் வருவாரு, வருவாரு. நீங்க அத எந்த கதைக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு இருக்கு. ம். இப்போ ஒரு சங்கர் வந்து ஒரு படத்துல அந்த ஃப்ரீஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்கிருந்து போய் நியூசிலாண்டோ ஆஸ்திரேலியா சம்திங் அவர் வந்து ம். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்தார். ஆனா ம். நீங்க அதே மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. ம். உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க குடுத்துட்டு டெக்னாலஜி வந்துரும். ஆனா அத நீங்க ம். எப்படி யூஸ் பண்ண போறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு டைம் குடுக்குறீங்க, நீங்க அத ம். கதையில எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த பாக்குற எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் குடுக்கும். ம். சும்மா என்கிட்ட பணம் இருந்தது, நான் இவங்களுக்கு பணத்த குடுத்துட்டேன். எங்க ஸ்க்ரீன்ல போட்டுக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பேச வசதியா இருக்கும். நீங்க வந்துட்டு நியூஸ்லயே தட்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாருங்க ப்ரமோஷன் டைம்ல இது ஒரு 10 வாட்டி சொல்லுவாங்க. ம். அவெஞ்சர்ஸ்க்கு வேல பார்த்தவங்க வேல பார்த்தாங்க. அவெஞ்சர்ஸ் அது கிடையாது மேட்டர். அவங்களுக்கு நீங்க என்ன டைம் குடுத்தீங்கன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். நமக்கு டைம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு இல்லையா? தமிழ் சினிமா முழுக்க. அப்ப ஆமா. நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் அவுட்புட் தான் வரும். நீங்க ம். ஆம்பிள் டைம் குடுத்தீங்கன்னா, அந்த டீம் நல்லாவே பண்ணி குடுப்பாங்க. பட்ஜெட்ல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. சோ ம். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த அவுட்புட் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் 2 விதமா பார்க்கிறேன். டைம வில்லனா பார்க்கிறேன். ம். மேபி த யூனிட் இட்செல்ஃப் எ விக்டிமா கூட இருக்கலாம். அவங்க மேபி ஓகே. வந்துட்டு ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு கம்பெனி கிட்ட கூட குடுத்துருக்கலாம். நான் ம். எந்திரன் 2ல அந்த மாரி ஒரு பிரச்சனை எல்லாம் அவங்க ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு அவங்க தே தே ஃபேஸ் எ ஹியூஜ் லாஸ் அதெல்லாம் நடந்திருக்கு. சோ ஓகே. இது எல்லாத்தையும் கூட நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா, ஏன் இந்த அவுட்புட் இருக்கு, இல்ல வந்து டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கா, இல்ல இது ஓகேவா தமிழ் சினிமாக்கு ம். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா சார். நீங்க இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒண்ணு சொன்னீங்க. இந்த மேபி இந்த டிஏஜிங் அப்படிங்கிறது வந்து பார்ட் லைக் மோஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இதுல யூஸ் பண்ணதுனால கூட அது சரியா வராம. இப்போ படத்துல ஒரு ஸ்டண்ட் காட்சியில அத யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரியான அவுட்புட் தானே அங்கேயும் எதிர்பார்க்க முடியும் நம்ம.
இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நீங்க நான் அதுதான் சொல்றேன். டெக்னிக்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் அவர வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் அப்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அது செட் ஆகலன்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே. கொஞ்சம் லாங்கா வச்சீங்க அப்படின்னாக்கா ஓரளவு காம்ப்ரமைஸ்டா கிடைக்கும். மேபி ஸ்டண்ட்ல வந்துட்டு அவங்க ஸ்டண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, இவருக்கு வந்து கால்குலேட்டட் ஸ்டண்ட் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து கிடைக்கும். அதுதான் சொல்றேன். ஓகே. டெக்னிக் பிளேஸ் எ வைட்டல் ரோல். அந்த ஸ்டண்ட் மாஸ்டரு, போட்டோ சினிமோட்டோகிராஃபரு, லைட்டிங்கு, அதனுடைய கம்போசிங்ல வந்துட்டு மேபி இஃப் இப்ப எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னும் போதுட்டு சம் க்ரோர்ஸ் வாங்குற அந்த கம்பெனியினுடைய கன்சல்டன்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே இருப்பாங்க. அவங்களும் கைட் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் நாட் சம்திங் லைக் நமக்கு இங்க உட்காரவங்களுக்கு இவ்வளவு தெரியுது இல்லையா, அவங்க படத்தை பண்றவங்க அவங்க எவ்வளவு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. கன்சல்டன்ட்ஸ் வந்து சொல்லி இருப்பாங்க, இது மாதிரி வந்துட்டு நீங்க எனக்கு வந்து இவ்வளவுதான் கொடுத்தா என்னால பண்ண முடியும், இவ்வளவு மோஷன் வரைக்கும் வச்சுங்க. ஆர் இதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க நமக்கு தெரியல. ரெண்டு பேசிக் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூஞ்சி ஃபுல்லா டாக்ஸ் வச்சுட்டு மோஷனை கேப்சர் பண்ணி இவங்க ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு 3D எங்க ஏஜ்னுடைய இமேஜ் எடுத்து அதுல சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த மோஷன்ஸ் இந்த ஃபேஸ் ஸ்வாப் மாதிரி நடக்கும். இன்னொரு டெக்னிக் வந்துட்டு விஜயனுடைய பழைய படங்கள்லாம் எடுத்து அந்த மெஷின் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கு கொடுப்பாங்க. அது இவருடைய ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். அதுல இருந்துட்டு வந்துட்டு அது இவங்க கொடுக்குற இன்புட்டை ரீஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். சோ இதுல இவங்க எந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கன்சல்டன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இப்படி பண்ணுங்க, இந்த இடத்தாண்டு இவ்வளவுதான் நமக்கு அவுட்புட் வரும், நம்ம அதுல வந்துட்டு வேற எங்கேயாவது பண்ணணுமா அப்படின்னு. சோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒரு கன்சல்டன்ட் வந்து கூடவே உட்காந்துட்டு எந்தெந்த சீன்ல யூஸ் பண்ண போறீங்களோ அவர் சஜஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதெல்லாம் ப்ராப்பர் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. நமக்கு என்ன சொல்றது, ஐ கலர் லைட் எல்லாம் வச்சு பயங்கர விஜய்க்கான ஃபாஸ்ட் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னால மேபி நமக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தெரியலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பர்சனல் நம்பிக்கை வந்து மூவில திஸ் வுட் பி வெரி பெட்டர். இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டுருக்க மாட்டாங்க. இதுல கொஞ்சம் விஜய்க்கே உரிதான அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்னால மேபி கொஞ்சம் அவங்களுக்கு கேப்சர் ஆகாம இருந்திருக்கலாம். ஸ்டண்ட்ல எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. நீங்க ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துக்க முடியும். நிறைய இவங்க எது ஸ்கிரீன் பிளேல எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் தே வுட் ஹவ் வெரி கேர்ஃபுல்லி பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி.